பவன் கல்யாண் ஆந்திராவுடைய அந்த தெலுங்கு சினிமாவாக இருக்கட்டும், இல்லை அரசியல் களமாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துலையுமே வந்து ஒரு ரூல் பண்ணுற ஒரு கிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு இவருடைய செல்வாக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் இருக்குது. சவுத் இந்தியாவில் நம்ம குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஆக்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கட்சியை தொடங்கி இப்போ இருக்கிற இந்த ரீசன்ட் டைமில் ஒரு பெரிய அளவில் ஒரு சக்ஸஸ் ரேட் வச்சிருக்காரு அப்படின்னா அது ஒன் அண்ட் ஒன்லி பவன் கல்யாண் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒருவேளை தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா, சவுத் இந்தியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து அவருடைய அந்த களம் அப்படிங்கிறது அவர் இறங்கி அவருடைய பர்சன்டேஜ் என்னவா இருக்குது அப்படின்னு காட்டினார்னா மேபி அவரும் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, பவன் கல்யாண் மொத்தமாக அவருடைய கட்சி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 வருஷம் இருக்கும். ஆனால் இப்போ 2024 டிடிபி தெலுங்கு தேசம் பார்ட்டி அண்ட் பிஜேபி இவங்களுடைய அலையன்ஸில் ஜனசேனா இவருடைய கட்சியுடைய அந்த ஜனசேனாவை வந்து ஒரு கூட்டணி வச்சு ஒரு பெரிய அளவில் சக்ஸஸ். எப்படின்னா, போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும், அதாவது சட்டமன்ற தேர்தலில் இருக்கிற அந்த தொகுதிகளில் மொத்தம் இருக்கிற 175 தொகுதிகளில் பவன் கல்யாண் அவருடைய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது வந்து 21 தொகுதி. இந்த தொகுதியும் சரி, லோக்சபா சீட் இருக்கிற அந்த ரெண்டும் சரி, மொத்தமாக இவர் வின் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த 2024 எலெக்ஷனில் இவர் வந்து ஒரு ஆந்திராவுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டராக வந்து ஆகியிருக்காரு. ஸோ இதோட சேர்த்து சில மினிஸ்ட்ரிஸும் வந்து இவருடைய பார்ட்டிஸ்க்கும் இவருக்கும் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ யார் இந்த பவன் கல்யாண்? ஸோ இவருடைய அந்த கடந்த 2014 2024 வரைக்கும் இவருடைய கட்சி ஜனசேனா கட்சியுடைய பயணம், இவருடைய மாஸ் என்னவா இருக்குது ஆந்திராவில் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவன் கல்யாண் இவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அளவில் இருக்குது. அதாவது ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறவங்க இவருக்கு ஒரு 25% பேர் வந்து இவருடைய ஃபேன்ஸே வந்து ஒரு பக்தர்கள், டிவோட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. இது எதனால் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து யார் அப்படின்னா, தெலுங்கில் வந்து ஒரு மாஸ் நடிகர் இருக்கார் பார்த்தீங்களா, மெகா ஸ்டார் சிரஞ்சீவி. அவர் வந்து ஒரு லெஜெண்டரி ஆக்டர். அவருடைய கடைசி தம்பி, அதாவது 2வது தம்பி தான் இந்த பவன் கல்யாண் அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு நடிகர். ஸோ அதனால் வந்து இவ்வளோ பெரிய நடிகருக்கு தம்பி ஈஸியாக வந்து சினிமாக்குள்ளே வந்துடுவார். ஸோ அதன் மூலயமா அப்படியே ஒரு மாஸ் வச்சு அரசியலில் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் என்னதான் வந்து ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது சிரஞ்சீவி அவர்கள் வந்து இவருக்கு கொடுத்தாலுமே இவருடைய ஃபேன் பேஸ், இவருடைய அந்த ட்ரெண்ட் செட்டிங், இவருடைய அந்த ஹிட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, இவராக இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாமே இன்றைக்கி பெரிய அளவில் இருக்காருன்னா இது இவராக கொண்டு வந்தது தான். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சிரஞ்சீவி அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்டர். அவருடைய நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அவர் மொத்தம் நடித்தது படங்கள் ஒரு 150 படங்கள் மேலே இருக்கும். ஆனால் அவருடைய நம்பர் ஆஃப் ஹிட்ஸ், இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ், பிளாக் பஸ்டர், அது இதுன்னு சங்கராந்தி அது இதுன்னு சேர்த்தோம்னா ஒரு 100 படங்களுக்கு மேலே ஒரு நல்ல ஹிட்டு கொடுத்துருப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர். அப்பேற்பட்ட ஒரு நடிகரோட தம்பியாக இருந்தாலும் இவருக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம், இவருக்குன்னு ஒரு தனி ஒரு ட்ராக்கை வந்து செட் பண்ணி ஒரு பெரிய அளவில் வந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். ஸோ அதே மாதிரி பவன் கல்யாண் இன்னைக்கு அந்த சினிமா அப்படிங்கிற நம்பர் 1 ரேஸ்லையும் சரி, அரசியல் அப்படிங்கிற அந்த ரேஸ்லையும் சரி, ஒரு கிங்காக, ஒரு நம்பர் 1 அந்த ஒரு காம்படிஷனாக ஒரு பெரிய காம்படிட்டராக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். சினிமாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து டோலிவுட்டில் நிறைய ட்ரெண்ட் செட்டிங் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டண்ட் மாதிரியான மார்ஷியல் ஆர்ட்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் இவரே வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணுவார். அது மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் எல்லாமே மாஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் வெறும் வந்து சினிமா அதிகமாக வந்து நான் பேச விரும்பல. பவன் கல்யாணுடைய அந்த அரசியல் ஜேர்னி அதை பற்றி வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இவருடைய அரசியல் களம் எப்படி இருக்குது, அங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தன்னோட அரசியல் பயணத்தை வந்து பவன் கல்யாண் அவர்கள் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய அண்ணன் சிரஞ்சீவி அவர்கள் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கிறாரு. ஸோ அப்போ இருக்கும்போதே 2005 அந்த டைம்லேயே வந்து பவன் கல்யாண் என்ஜிஓ இது மாதிரியான ஒரு ஹெல்ப் பண்ணுறது, நிறைய வந்து மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வராரு. ஒரு சேரிட்டி இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் சிரஞ்சீவி அவர்கள் வந்து பிரஜராஜ்யம் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து 2008 வந்து தொடங்குறாரு. ஸோ இந்த டைமில் தான் பவன் கல்யாண் அவர்கள் ஃபஸ்ட்டாக பாலிடிக்ஸில் வந்து என்ட்ரு ஆகுறாரு. இந்த பிரஜராஜ்யம் கட்சியில், தன்னுடைய அண்ணனோட கட்சியில் இவருக்கு வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு ஒன்று வழங்கப்படுது. அதுதான் வந்து மாநில அளவில் அந்த இளைஞர் அணி தலைவராக, ஒரு யூத் விங் பிரசிடெண்ட்டாக வந்து பவன் கல்யாண் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் அந்த கட்சியில் வந்து இவர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, சிரஞ்சீவி அவர்கள் காங்கிரஸோட வந்து கூட்டணி வைக்கிறாரு. கூட்டணி மீன்ஸ் இவருடைய கட்சியை கொண்டு போய் காங்கிரஸோட வந்து மெர்ஜ் பண்ணுறாரு. மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இவர் இது மாதிரி ஒரு செயல் பண்ணுது பவன் கல்யாண் அவர்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரு பெரிய கருத்து வேறுபாடு வந்து ஏற்பட்டுச்சு. இதுக்கப்புறம் இந்த கட்சியில் இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு 2008 2011 வரைக்கும் பவன் கல்யாண் வந்து பிரஜராஜ்யமில் வந்து ட்ராவல் பண்ணார். அதுக்கப்புறம் இவர்
2012க்கு அப்புறம் ஒரு கட்சி நம்மளே வந்து தொடங்கினா என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டு 2014 ஜனசேனா அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து ஆந்திராவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த கட்சிக்கு வந்து மக்களிடையே வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு வரவேற்பும் இருக்குது. ஸோ இந்த 2014 இந்த அசம்பிளி அண்ட் லோக்சபா எலெக்ஷனில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக பவன் கல்யாண் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்து ஒரு ஆதரவு கொடுத்து ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக 10 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னோட என்ட்ரிலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2014 ஜெனரல் எலெக்ஷனில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா தெலுங்கு தேசம் பார்ட்டி, பிஜேபி இந்த ரெண்டு கட்சிக்கு வந்து பவன் கல்யாண் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு அவருடைய ஜனசேனா பார்ட்டி மூலயமா. இவர் வந்து பெருசாக வந்து கண்டெஸ்ட் பண்ணல, ஆனால் வெறும் ஒரு வாய்ஸ் தான் கொடுக்குறாரு. ஸோ இதுவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மேஜிக்கை வந்து கிரியேட் பண்ணிச்சு. சந்திரபாபு அவர்களும் வந்து சிஎம் ஆகிட்டார். அதே மாதிரி மோடி அவர்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆந்திராவில் ஒரு நல்ல செல்வாக்கு ஒரு பேர் கிடைக்குது. அவரும் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நேஷனல் வைடில் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதம் இந்த சக்ஸஸ் காம்போ அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து தொடருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்ன ஆகுது அப்படின்னா இந்த காம்போ அப்படிங்கிறது ஒரு 2018 ஒரு சின்ன ஒரு விரிசல் வந்து ஏற்படுது. இந்த கூட்டணி அப்படிங்கிறது பிரிஞ்சாலும் சந்திரபாபு அவர்கள் கூட வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு கிளாஷ் வந்து ஈடுபடலை. இருந்தாலும் கூட இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஒரு சீரியஸான விஷயங்கள் வந்து தொடருது. அது என்னன்னா 2016 அதுக்கப்புறம் வந்த காலகட்டங்களில் பவன் கல்யாண் விசஸ் ஜெகன்மோகன் இப்படின்னு ஒரு மிகப்பெரிய பேட்டில் ஒன்று நடந்துக்கிட்டே வருது ஆந்திரா அரசியலில். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பவன் கல்யாண் கட்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே அவருடைய படங்கள் மேலே வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு காரணம் வந்து டிடிபி கட்சியும் வந்து அவருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அந்த கட்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய அளவில் ஒரு ப்ரெஷர் எப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து தலைவா படம் அந்த டைமில் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரியான ஒரு அழுத்தங்கள் தான் வந்து பெரிய அளவில் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. குறிப்பாக கேமராமேன் கங்கத்து ராம்பாபு அப்படிங்கிற ஒரு படம் வந்து பெரிய அளவில் வந்து ரிலீஸ் பண்ண வந்து விடலை. சில டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து அந்த படத்துக்கு வந்து பெரிய அளவில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருந்தது. இது வந்து டிடிபியும் பண்ணாங்க, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அந்த கட்சியும் பண்ணாங்க. இதுக்கு காரணம் அந்த படத்தில் வந்து ஒரு அரசியல், அதாவது ஒரு மகன், இந்த வாரிசு அரசியல், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமாக வந்து தாக்கப்படுது அப்படின்ற ஒரு காரணத்தில் வந்து அந்த படத்தை வந்து அழுத்தினாங்க. ஸோ இந்த படமும் பார்த்தோம் அப்படின்னா தமிழில் வந்து படத்தை வந்து தழுவி கொஞ்சம் எடுக்கப்பட்ட ஒரு ஒன்லைன் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க. அதனால் ஜெகன்மோகன் அவர்களுக்கும் பவன் கல்யாணுக்கும் உண்டான அந்த கிளாஷ் அப்படிங்கிறது சில அரசியல் கட்சிகளுக்குடான ஒரு மோதல் அப்படிங்கிறது அரசியலுக்கு என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே வந்து இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2016 18 22 23 24 வரைக்குமே பவன் கல்யாண் விசஸ் ஜெகன்மோகன் இவங்க ரெண்டு பேருக்கான இந்த சண்டே அப்படிங்கிறது தீவிரமாக ஆகிட்டே இருந்தது. பவன் கல்யாணம் வந்து ஓப்பனாக ஸ்டேஜில் நிறைய மேடைகளில் ஜெகன்மோகன் அவர்களை வந்து பகிரங்கமாக வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2019 நடந்த ஜென்ரல் அண்ட் அசம்பிளி எலெக்ஷன் ஆந்திராவில் 175 தொகுதிகளிலும் ஜனசேனா கட்சி வந்து எந்த கட்சியோட கூட்டணி இல்லாமல் சிபிஐ, சிபிஐஎம் அண்ட் பிஎஸ்பி இது மாதிரியான கட்சிகளோட வந்து கூட்டணி வச்சு பவன் கல்யாண் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஒரு தேர்தலில் இவர் வந்து ஒரு சீட்டு கூட வின் பண்ணலை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு உண்மை. ஆனால் இவருடைய கட்சி அப்படிங்கிறது இவருடைய அந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் மாநிலத்தில் வந்து அந்த மாநிலத்தில் டிடிபி அண்ட் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சியும் தாண்டி பெரிய அளவில் வந்து ஒரு மூன்றாம் மாநில கட்சியாக வந்து உருவெடுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நடந்தது. குறிப்பாக வந்து டிடிபி கட்சிக்கும் சரி, ஜெகன்மோகன் அவர்கள் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் டிடிபி கட்சிக்கும் சரி, ஜேஎஸ்பி பவன் கல்யாணுடைய கட்சிக்கும் சரி ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு அழுத்தங்கள் வந்து வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் 2021 24 வரைக்கும் நடந்தது என்ன அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். சந்திரபாபு அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார். இதுக்கு வந்து அவர் மேலே வந்து நிறைய ஸ்கேம் அப்படிலாம் இருந்தது. ஜெகன்மோகன் அவர்கள் தான் வந்து இதுக்கு காரணம் அப்படின்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது. இந்த டைமில் தான் இந்த சக்ஸஸ் கூட்டணி அப்படிங்கிறது திரும்ப வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா பவன் கல்யாண் வந்து அவரும் வந்து நிறைய போராட்டங்கள் வந்து நடத்துகிறாரு. சந்திரபாபு அவர்களை வந்து கைது செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போராட்டங்கள் நடத்துகிறாரு. இந்த டைமில் வந்து திரும்பவும் டிடிபி அண்ட் பிஜேபி அண்ட் ஜேஎஸ்பி இந்த மூணு கட்சியுமே வந்து ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. கூட்டணி வைக்கிறது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து விட்டால் ஜெகன்மோகன் அவர்கள் வந்து எல்லாரையுமே வந்து ஒரு தோக்கடிச்சிருவார். அதனால் ஒரு ஸ்ட்ராங்கான 2014 எப்படி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுமோ அது மாதிரி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பவன் கல்யாண் ஒரு காரியகர்த்தாவாக இருந்து என்னதான் வந்து சந்திரபாபு அவர்கள் வந்து அரெஸ்ட்டில் கஸ்டடியில் இருந்தாலும் இவர் வெளியே இருந்தே வந்து இந்த அலைன்ஸை வந்து ஒரு பெரிய அளவில் ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த கூட்டணியும் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப இந்த சக்ஸஸ் கூட்டணி வந்து பெரிய அளவில் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த வராகி அப்படிங்கிற ஒரு யாத்ரா, இது வந்து ஒரு வண்டியை வச்சு பண்ணுற யாத்ரா. ஜென்ரலாக ஆந்திராவுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வண்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஃபேமஸ். அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு அந்த கேம்பெயினிங் பண்ணுற அந்த வேன் அப்படிங்கிறது என்டி ராமாராவ் அவர்கள் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா
என்டிஆர் அவர்கள் கூட பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் வந்து இந்த வண்டியை வச்சு கேம்பெயினிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து பண்ணார். அது வந்து பெரிய அளவில் ஒரு கை கொடுத்தது, சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அது மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் பவன் கல்யாணம் வந்து ஃபாலோ பண்ணார். அவர் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி வாராகி யாத்ரா அது வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு சக்ஸஸ் கொடுத்துச்சு. ஸோ அது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா 2024 எலெக்ஷனில் டிடிபி அண்ட் ஜேஎஸ்பி அண்ட் பிஜேபி இந்த 3 கட்சியுமே வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. கண்டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பெரிய அளவில் வந்து வின் பண்ணுறாங்க. பவன் கல்யாணம் பார்த்தோம்னா அசம்பிளியில் ஒரு 21 சீட்டும் லோக்சபாவில் ஒரு 2 சீட்டும் வின் பண்ணுறாரு. இந்த கூட்டணி ஒரு சக்ஸஸ் மாஸ் கூட்டணி ஆகுது. ஜெகன்மோகன் அவர்கள் வந்து தோற்கடிக்கப்படுறாரு. ஸோ இதுதான். ஸோ இதெல்லாம் தாண்டி இது என்ன ஒரு பெரிய விஷயமா, அவங்க அண்ணன் வந்து ஒரு பெரிய ஆள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாநில கட்சியும் ஒரு தேசிய கட்சி கூட வந்து கூட்டணி வச்சார் பவன் கல்யாணம், அதனால தான் வின் பண்ணார். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஏன் வந்து மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து வின் பண்ணலை, ஒரு பெரிய அளவில் அவருக்கு வந்து ஒரு ஓட்டு கிடைக்கல. என்னதான் அவரும் வந்து ஒரு தேசிய கட்சியோ ஒரு மாநில கட்சியோட கூட்டணி வச்சாலும் அடுத்த லெவலுக்கு வந்து அவருக்கு ஒரு 40 தொகுதியில் வந்து ஒரு தொகுதி கூட வந்து அவருக்கு வந்து தரலை. ஸோ இது மாதிரியான கேள்விகள்லாம் வந்து நம்ம கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு காரணம் அதுக்கு உதாரணம் பவன் கல்யாணுடைய அந்த ஜேர்னி. ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து 0லேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு கட்டத்தில் அவர் பண்ண விஷயங்கள் அந்த 2015லேருந்து 16, 17, 18 இந்த காலகட்டங்களில் மக்களுக்காக வந்து களத்தில் நின்ன விஷயம்தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் சக்தியாக அவர் வந்ததுக்கு ஒரு காரணம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உத்தனம் அப்படின்னு வந்து ஒரு இடம் இருக்குது. அதாவது ஸ்ரீகாகுளம் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் உத்தனம் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து பெரிய அளவில் வந்து பொல்யூட் ஆகிருக்கு. அங்கே யூஸ் பண்ணுற தண்ணியாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற விவசாய நிலங்கள் இங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலிக்கா அண்டு மெட்டல் இது மாதிரியான கண்டென்ட், ஃப்ளோரைடு இதெல்லாம் வந்து அதிக அளவில் இருக்குது. இதை வந்து குடிக்கிற அங்கே விவசாயம் பண்ணுற மக்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்பு பட்டுச்சு. கிட்னி டிசீஸ் வரதா இருக்கட்டும், இல்லை குரோனிக் கிட்னி டிசீஸாக இருக்கட்டும், கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதா இருக்கட்டும், அண்டு நரம்பு கோளாறு இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து பெரிய அளவில் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. இந்த விஷயம் இது மாதிரியான விஷயத்துக்கு பவன் கல்யாண் களத்தில் இறங்கி இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்து டிடிபி அண்ட் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இது மாதிரியான கட்சிகளுக்கு வந்து பெரிய அளவில் தெரியப்படுத்தி இந்த விஷயத்தில் மக்களாக இறங்கி அவர் பயணித்து நிறைய விஷயங்கள் வந்து களத்தில் வந்து பண்ணது. இது மாதிரியான கிரவுண்டு இந்த விஷயம்தான் அவர் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து வின் பண்ண வச்சுருக்கு. சினிமா ஃபேன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி களத்தில் அவர் வந்தது தான் அவருடைய பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் கமல் சார் கிட்ட வந்து, ஆனால் கமல் சாரும் வந்து பெரிய அளவில் பண்ணக்கூடியவர் தான். கிட்டத்தட்ட கமல் சாரும் பார்த்தோம் அப்படின்னா பவன் கல்யாண் பார்த்தோம் அப்படின்னா 2 பேருமே வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து லெக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ கமல் சாரும் கிட்டத்தட்ட பண்ணக்கூடியவர் தான். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆச்சு. அது என்ன அப்படின்னா இது மாதிரி மக்களுக்காக அவரும் குரல் கொடுத்துருந்தா இது மாதிரியான ஒரு வெற்றி, இது மாதிரியான ஒரு பெரிய அளவில் ஒரு வெற்றியை வந்து அவர் என்ஜாய் பண்ணியிருக்கலாம், வின் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் தாண்டி வெறும் சினிமா மட்டும் இல்லாமல் அரசியலும் சரி, சினிமா அரசியல் இதையும் தாண்டி ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறது, விவசாயம் பண்ணுறது அண்டு நிறைய பாத யாத்ரா அண்டு நிறைய மக்களை போய் சந்திக்கிறது, நிறைய விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ணுறது. ஜெகன்மோகன் அவர்கள் வந்து தோற்கடிக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் பவன் கல்யாணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க என்னென்ன ஸ்கேம் பண்ணியிருக்காங்க, ஜெகன்மோகன் அவர்களுடைய கட்சியில் எந்தெந்த எம்எல்ஏ எந்தெந்த மினிஸ்டர்ஸ் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அவரே வந்து நிறைய பேப்பர் ஒர்க் பண்ணி பகிரங்கமாக. ஸோ இது மாதிரி வந்து சவுத் இந்தியாவில் ஒரு ஆக்டர் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு அது அடுத்தபடியாக இல்லை விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்தபடியாக வந்து ஒரு ஆக்டர் பண்ணார் அப்படின்னா அது சவுத் இந்தியாவில் பவன் கல்யாண் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ கமல் சார் வந்து அதை இன்னும் சரியாக பண்ணுவார் ஃப்யூச்சரில் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்டு தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம். ஸோ தளபதி விஜய் அவர்களும் அவருடைய களம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். குறிப்பாக அவர் வந்து ரொம்ப போல்டாக பேச மாட்டார், இந்த அளவுக்கு பேச மாட்டார் அப்படின்லாம் ஒரு விமர்சனம் இருக்குது. ஆனால் அவர் சைலண்ட்டாக இருந்தாலும் அவருடைய ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட பவன் கல்யாணுடைய ஃபேன்ஸ் மாதிரி ஒரு வைலண்ட்டான ஒரு ஃபேன்ஸ் தான். ஸோ அவருக்காக எதையும் இறங்கி வந்து செய்யக்கூடியவர்கள், அந்தளவுக்கு வந்து அவருக்கும் ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து வெறித்தனமாக இருக்காங்க. ஸோ இருந்தாலும் தளபதி விஜய் அவர்கள் இது எல்லாம் தாண்டி மக்களுக்காக இறங்கி, ஃபார் எக்ஸாம்பிள் பவன் கல்யாண் ஒரு உத்தனம் இஷ்யூவில் எப்படி வந்து இறங்கி வந்தாரோ அது மாதிரி தளபதி விஜய் அவர்கள் சில விஷயங்களில் களத்தில் இறங்கி வந்தார் அப்படின்னா தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஆந்திராவில் வந்து பவன் கல்யாண் எப்படி ஒரு கேம் சேஞ்சராக இருந்தாரோ அது மாதிரி தளபதி விஜய் அவர்கள் எந்த ஒரு தேசிய கட்சியும் எதிர்பார்க்காம ஒரு ஸ்டேட் பார்ட்டிஸையும் எதிர்பார்க்காம அவரே சின்ன சின்ன ரீஜியனல் பார்ட்டிஸை வச்சே வந்து அவர் ஒரு பெரிய ஒரு கேம் சேஞ்சிங் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு எபிலிட்டி வந்து விஜய் சாருக்கும் வந்து இருக்குது. ஸோ இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தமிழ்நாட்டில் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து 2026 வரப்போகுது அப்படின்னு. அதனால் ஃபைனலி பவன் கல்யாண் ஒரு பெரிய கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி விஜய் அவர்களும்
தன்னுடைய அரசியல் பயணத்தை வந்து இங்கே அக்கௌண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.